பிரைட் இதை இவ்வளோ சீரியஸாக எடுப்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. நான் போட்ட ஒரு மாடலோட ஃபோட்டோவை எடுத்து இதே மாதிரி எனக்கு ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு புடவை முதற்கொண்டு எல்லாமே அதே மாதிரியே வாங்கியிருந்தாங்க. எனக்கு சூப்பராக இருந்துச்சுக்கா. எனக்கு அழைக்கவே மனசு இல்லை. அப்புறம் எடுத்துகிட்டு வந்து என் தங்கச்சி தான் கொடுத்துட்டீங்க அதை அப்படின்னு கொடுத்தேன் நான். ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த டல்னஸே சுத்தமாக எங்கேயுமே தெரியாத மாதிரி பார்த்துக்கிட்டீங்க. செம்மையாக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப பிரிட்டின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. பிரைட் என்கிட்ட சொன்னது, நான் ஒரு 2 நாளாக தூங்கலை, ஸோ கொஞ்சம் டல்லாக இருக்கேன், அந்த டல்னஸ் இல்லாத மாதிரி என் மேக்கப் காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரியே நான் கொடுத்துருந்தேன். அதை தான் அவங்க ரிவ்யூவுமே சொன்னாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் காலையில் இவங்களோட கல்யாணம் கோயிலில் நடந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஏர்லியராகவே ரெடி பண்ணி விட்டுட்டோம். எங்கள் அப்பா அம்மா இவங்களோட கல்யாணத்துக்கும் போயிருந்தாங்க. ஸோ கல்யாணம் முடிஞ்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ரிசப்ஷன் மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு. ஸோ அப்போ நான் கேட்டேன், மேக்கப் ஏதாவது ரிமூவ் ஆயிருந்துச்சா, நல்லா இருந்துச்சான்னு சொல்லி. நீ எப்படி ஃபோட்டோ போட்டிருந்தியோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுன்னு எனக்கு எங்கள் அப்பா அம்மாவுமே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுதான் அவங்களோட ஃபைனல் லுக். தேங்க்யூ.